இந்த உலகத்திலேயே மனுஷனாலே எழுதப்பட்ட, ஆனால் மனுஷனால் எழுதப்படாத ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம். ஏன் இப்படி நாங்கள் சொல்கிறோம் என்றால், கிட்டத்தட்ட வேதத்தை 40க்கு மேற்பட்ட மனுஷர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெறும் பேனாக்கள் மாத்திரமே, எழுதுகோள்கள் மாத்திரமே. உண்மையிலே இதன் எழுத்தாளர் 2 தீமோத்தேயு 3:14 சொல்லுகிறதின்படி தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த வேத புத்தகம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எழுதப்பட்ட ஒரே ஜீவனுள்ள புஸ்தகம் வேதம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன விதமான போராட்டங்களில் நீங்கள் இருந்தாலும், உங்களோடு பேசக்கூடிய ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். ஏனென்றால் இதை எழுதின ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் இருக்கிறதை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். மத்தேயு 24:35 சொல்கிறது, வானம் பூமி அழிந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் அழிந்து போவதில்லை என்று. ஆகவே நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த வேதம் எந்த சூழ்நிலையிலும், வானம் பூமி அழிந்தாலும் அழியாத பொக்கிஷம் தான் நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த புத்தகம். ஆகவே நீங்கள் என்ன நிலைகளில் இருந்தாலும் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். தேவாவியானவர் இந்த வார்த்தை கூடாய் உங்களோட நிச்சயம் பேசுவார். வாசிக்கிற அந்த பேசுகிற வார்த்தை உங்களை நிச்சயமாகவே தேற்றும். இன்றைக்கு எத்தனையோ மனிதரை பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதான இந்த வார்த்தை, எத்தனையோ மனிதரை பரலோகத்தின் ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற வார்த்தை, நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலும் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்த இந்த வார்த்தை போதுமானதாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானியுங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களோட நிச்சயமாய் பேசும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.